வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் ஒரு நாள் மழையில். கதைக்குள்ள போலாமா? சேலத்திலிருந்து சென்னைக்கு செல்லும் சாலை அன்று மழையால் ஊரை சேரும் சகதியுமாக இருக்க, மெயின் ரோட்டில் ஒரு இடத்தில் பேருந்துகள் வரிசையாக நின்று கொண்டிருந்தன. அதில் இருந்த ஜனங்கள் கீழே இறங்கி அங்கும் இங்கும் தவித்துக் கொண்டிருக்க, மழை சற்று ஓய்ந்திருந்தாலும் வானம் மட்டும் மேகமூட்டமாகவே இருந்தது. சில மனிதர்கள் கீழே இறங்கி அங்கிருந்த ஒரு சிறிய ஓட்டலில் இந்த மழைக்கால குளிருக்கு காப்பியும் டீயும் குடித்து கொண்டிருக்க, சிலர் மழைக்கு பயந்து பஸ்ஸிலேயே இருந்தனர். சிலர் கோபமாக கண்டக்டரிடம் டிரைவரிடமும் எப்பொழுது வண்டி எடுக்க போகிறீர்கள் என்று சண்டை பிடித்து கொண்டிருக்க, வழியெல்லாம் ஒரே தண்ணீராகவும் சேராகவும் இருந்தது. அங்கு ஏதோ ஒரு பேருந்து சிக்கி கொண்டிருப்பதாகவும், அதனால் மேற்கொண்டு அந்த வழியே வண்டிகள் செல்ல முடியாமல் இப்படி நின்றிருப்பதாகவும் அவர்களுக்கு சமாதானம் கூறிக்கொண்டிருந்தனர் டிரைவர்களும் கண்டக்டர்களும். இதையெல்லாம் பார்த்து கொண்டே எரிச்சலோடு பஸ்ஸில் இருந்து இறங்கிய சந்தோஷ் அங்கிருந்த ஓட்டலின் அருகே சென்றான். அங்கே அமர்வதற்கு கூட இடம் இல்லாமல் அனைத்து சேர்களும் நிரம்பியிருக்க, சற்று தூரத்தில் இருந்த ஒரு சிறிய சுவரில் ஒரு இளம்பெண் சாய்ந்து கொண்டு நின்றிருந்தாள். சரி, அங்கேயாவது போலாம், இங்க எங்கேயும் நிக்க கூட இடம் இல்லை என்று ஒரு காஃபிக்கு ஆர்டர் கொடுத்து விட்டு அந்த சுவரின் ஓரம் சென்று நின்று கொண்டான். அந்த பெண் அவளை ஒரு நிமிடம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் செல்போனை பார்த்து கொண்டிருந்தாள். ச, இந்த அப்பாவால தான் எல்லா பிரச்சனையும். நான் அப்பவே அந்த மீட்டிங்க்கு போக மாட்டேன்னு சொன்னேன். சொன்னா கேட்கிறாரா? நீ தான் போய் அட்டன் பண்ணணும்னு என் உயிரை வாங்குறாரு. இந்த கம்பெனி, கன்ஸ்ட்ரக்ஷனு, டெண்டரு இதெல்லாம் நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. ஏன் தான் அப்பா என்னை இப்படி டார்ச்சர் பண்றாரோ, அவரால தான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் என்று வெளிப்படையாகவே அவன் புலம்பிக் கொண்டிருக்க, அந்த பெண் செல்போனை பார்த்து கொண்டே அவன் பேசி கொண்டிருப்பதை எல்லாம் கேட்டு மெலிதாக சிரித்து கொண்டிருந்தாள். அவளை திரும்பி பார்த்த சந்தோஷ், எஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க எங்க போறீங்க என்று கேட்டான். அவனை சற்று நேரம் ஏற இறங்க பார்த்தவள், நான் சென்னைக்கு போறேன் என்றாள். ஓ அப்படியா? அப்ப நான் வந்த பஸ்ல தான் நீங்களும் வந்திருக்கீங்களா என்று கேட்டான். நீங்களும் சென்னைக்கு போறதா இருந்தா அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்று அவனை பார்த்து மெலிதாக சிரித்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்த சந்தோஷ், பரவாயில்லையே, பஸ் இப்படி வழியில நின்று போச்சுன்னு எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. நான் மண்டையே பிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க மட்டும் கூலா இருக்கீங்க என்று ஆச்சரியமாக கேட்டான். அதுக்காக என்ன செய்யறது, இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் கிளம்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அது வரை நம்ம அமைதியா தான் இருந்தாகணும். நாம டென்ஷன் ஆனா மட்டும் என்ன செய்ய முடியும்? நமக்காக அவங்க பஸ் எடுத்துட்டு போறாங்களா, இல்ல அந்த ரூட்டை தான் கிளியர் ஆகிட போதா? அதுவும் சரிதான், ஆனாலும் பதட்டமா இருக்கு இல்லையா? சரி, அது இருக்கட்டும். நீங்க சென்னை தானா என்று கேட்டான். இல்ல, சேலம். ஓ அப்படியா? அப்ப சென்னைக்கு ஒரு இன்டர்வியூக்காக போயிட்டு இருக்கிறேன். குரூப் 2 எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டேன். அதுக்கான ஃபைனல் இன்டர்வியூ நாளைக்கு காலையில 10 மணிக்கு. ஓ அப்படியா? அப்ப இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ இல்ல? ஆனாலும் நீங்க இப்படி கூலா இருக்கீங்களே. ஒருவேளை இந்த பஸ் இப்பத்திக்கு எடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க என்று கேட்டுவிட்டு அவளை உற்று பார்த்தான். அதுக்காக என்ன செய்ய முடியும், அவ்வளவுதானே, இப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? இந்த எக்ஸாமுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. அதுல பாஸ் ஆகியும் கடைசி நேரத்துல இப்படி ஆனா நீங்க கஷ்டப்பட மாட்டீங்களா? அதுக்காக என்ன செய்யறது, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்துக்காக நாம யோசிச்சு கஷ்டப்பட்டு என்ன செய்ய முடியும்? அடுத்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு மூவ் ஆகி போக வேண்டியதுதான் என்று சிரித்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் சந்தோஷ். இதற்குள் ஓட்டலில் பணிபுரியும் சிறுவன் ஆவி பறக்கும் காப்பி அவனிடம் கொண்டு வந்து நீட்ட அதை வாங்கிய சந்தோஷ், மேடம், உங்க பேரு என்று கேட்டான். ரேவதி. ரேவதி, நீங்க தப்பா நினைக்கலன்னா என் கூட ஒரு கப் காஃபி என்று அவளிடம் நீட்டினான். இருக்கட்டும், நீங்க குடிங்க என்றவள் சற்று தயங்க, பரவாயில்ல, இந்த சமயத்துல இந்த டென்ஷனான சுச்சுவேஷன்ல நீங்க எனக்கு பேச்சு துணைக்கு கிடைச்சிருக்கீங்க, அதுக்காக இந்த காஃபி என்று சிரித்தான். அவள் சிரித்து கொண்டே அதை வாங்கி கொண்டு, உங்களுக்கு என்று கேட்டாள். தோ இன்னொரு காஃபி ஆர்டர் கொடுக்கிறேன் என்று அந்த சிறுவனிடம் மற்றொரு காஃபிக்கு கூறிவிட்டு, ரேவதி, வேற எதனா சாப்பிட்றீங்களா என்று கேட்டான். வேண்டாம் வேண்டாம், நான் பஸ் ஏறும்போது தான் சாப்பிட்டேன் என்றாள். சரி ஓகே என்று அந்த சிறுவனை அனுப்பினான். ஆமா, உங்க பேர் என்ன என்று ரேவதி காஃபியை குடித்து கொண்டே அவனை பார்த்தாள். என் பேரு சந்தோஷ். சென்னையில ஆர்கேஎம் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த எம்டியோட சன் நான் தான் என்று சலிப்போடு கூறினான். என்ன சார், ஏன் இந்த சலிப்பு? பின்ன என்ன ரேவதி, எங்க அப்பாக்கு எக்கச்சக்க பிசினஸ்.
அதுல இந்த ஆர்கேஎம் ஸ்டீல் கம்பெனியும் ஒண்ணு. அதுக்கான ஒரு முக்கியமான மீட்டிங்கு தான் என்னை அனுப்பியிருந்தாரு. எனக்கு இன்னைக்கு வரவே பிடிக்கல. ஆனா நீ தான் இதெல்லாம் பார்க்கணும்னு உயிரை வாங்குறாரு. அது கூட பாருங்க, நான் அப்பவே கார் எடுத்துட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா மழையா இருக்கு, நீ பஸ்லயே போயிட்டு வான்னு ஒரே தொந்தரவு என்று முகத்தை சுருக்கினான். அவரு சொன்னது நல்லதாதான் போச்சு என்றாள் ரேவதி மெதுவாக. ஏன், இதுல என்ன நல்லது இருக்கு என்று அவளை பட்டனை திரும்பி பார்த்தான். பின்ன நீங்க கார்ல வந்திருந்தா நீங்களே தான் தனியா ஓட்டிட்டு வந்திருப்பீங்க. இது போல இங்க வந்து மாட்டியிருந்தா இங்க இருந்து எப்படி போயிருப்பீங்க? அதுவும் இல்லாம தனியா வேற எங்கேயாவது வண்டி இந்த மழையில ரிப்பேர் ஆகி நின்று இருந்தாலும் என்ன செஞ்சிருப்பீங்க என்று கேட்டாள். சற்று நேரம் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த சந்தோஷின் மனதில் அவள் கூறுவதும் சரியெனப்பட்டது. சந்தோஷ், நம்ம அம்மா அப்பா நமக்கு எது சொன்னாலும் அது நம்ம நன்மைக்கு மட்டும்தான் இருக்கும். இதுல அவங்க சுயநலத்தை பத்தி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா நாம தான் அவங்கள சரியா புரிஞ்சுக்காம அவங்க மனசை டக்குன்னு காயப்படுத்திடுவோம். இதற்குள் அந்த சிறுவன் அவனுக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி ஒரு வாய் குடித்தான். அந்த மழைக்கால குளிருக்கு அந்த சூடான காஃபி அவன் தொண்டையில் இதமாக இறங்கியது. மேலும் ரேவதியின் பேச்சும் அவனுக்கு ஏதோ சற்று மாறுதலையும் தந்தது. அதுக்காக ரேவதி இப்படி எனக்கு பிடிக்காத வேலையை செய்ய சொல்லி என் உயிரை வாங்கணுமா? படிச்சு முடிச்ச உடனே இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்து என்ன டென்ஷன் ஆக்கணுமா? சொல்லுங்க. எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா என்ஜாய் பண்ணணும்னு இருக்காதா? அது சரி, பிறந்ததுல இருந்தே எந்த கஷ்டமும் தெரியாம வசதியா வளர்ந்து எல்லா சௌகரியத்தையும் அனுபவிச்ச நீங்களே ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கும் போது இப்படி சின்ன வயசுல இருந்து உழைச்சி போராடி இப்படி உங்க கம்பெனியை பெரிய ஒரு நிறுவனமா கொண்டு வர உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, உழைச்சிருப்பாரு. அவருக்கு எப்ப நீங்க வளர்ந்து வருவீங்க, பொறுப்பு எடுத்துப்பீங்க, நாம ஓய்வு எடுக்கலான்னு இருக்காதா? சொல்லுங்க. இத்தனைக்கும் உங்களுக்கு சின்ன வயசுதான், ஆனா உங்க அப்பா வயசானவர் இல்லையா? அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் சந்தோஷ். அவனை பார்த்து புன்னகை செய்த ரேவதி, சந்தோஷ், நீங்க படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு அழகான பொறுப்பு இருக்கு. உங்க அப்பா உங்களுக்காக உருவாக்கி வச்ச ஒரு நிறுவனம் இருக்கு. எந்த கஷ்டமும் இல்லாம அதுல உக்காந்து உங்க அப்பாவோட வழி நடத்தலோட நீங்க அந்த கம்பெனியை அழகா நடத்தலாம். ஆனா என்ன போல ஆளுங்களுக்கெல்லாம் எந்த பாதியும் இல்லை. படிப்பை முடிச்சுட்டு குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும் என்ற வழி தெரியாம கிடைச்ச பாதையில எல்லாம் பயணம் செஞ்சு ஓடி ஓடி தன் குடும்பத்தை பார்க்க அலையறோம். எங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்க இவ்வளவு டென்ஷனாக எதுவுமே இல்லையே என்று சிரித்தாள். அப்படின்னா உங்க குடும்பத்தை நீங்க தான் பாத்துக்கிறீங்களா ரேவதி? உங்க அப்பா? எங்க அப்பா இறந்து 3 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், எங்க அம்மா இருக்காங்க. அவங்கள இப்ப நான் தான் பாத்துக்கிறேன். நான் எம்காம் படிச்சிருக்கிறேன். சின்னதா ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிச்சேன். இந்த வேலை தான் என்னோட வாழ்க்கையோட திருப்பு முனையா நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா போற வழியே இப்படி பிரேக் டவுன் ஆகி நிக்குது என்று சிரித்தாள். ஓ அப்படியா? ஆனாலும் இந்த நிலைமையிலையும் நீங்க சிரிக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று அவன் கூறிக்கொண்டிருக்க அங்கே கண்டக்டர் விசிலை ஊதி அனைவரையும் அழைத்தார். நம்ம பஸ் கண்டக்டர் தான், வாங்க பஸ் கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன் என்று அவளை பார்த்தான். இருவரும் கடகடவென அங்கு செல்ல அவர்களைப் போல் அனைவரும் அங்கு கூடிவிட்டனர். என்ன சார், பஸ் கிளம்ப போதா என்று ஒரு பிரயாணி கேட்க, இல்ல சார், வழியில ஏதோ தரப்பாலம் ஒண்ணு உடஞ்சி போயிருக்கான். அது வழியாத்தான் எல்லா வண்டியும் போயாகணும். அது இப்போதைக்கு சரியாகாதான், நாளைக்கு தான் ரெடியாகும் போல இருக்கு. அது வர பஸ் எடுக்க முடியாது, அதை சொல்லதான் கூப்பிட்டேன் என்று கண்டக்டர் கூற அனைவரிடம் இருந்தும் ஒரு சேர உச்சு கொட்டும் சத்தமும் சலித்து கொண்டு புலம்பும் சத்தமும் கேட்டது. இதுவரை அமைதியாக இருந்த ரேவதியின் முகத்தில் முதலாக சற்று வேதனை தெரிந்தது. அவள் கண்களின் ஓரம் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன. என்ன ரேவதி, இவ்வளவு நேரம் தைரியமா இருந்தீங்க, இப்ப என்று சந்தோஷ் பதட்டத்தோடு கேட்க, இந்த வேலை கண்டிப்பா எனக்கு கிடைச்சிடும். இந்த பஸ் 1 மணிக்கு கிளம்பினா கூட காலையில அங்க போய் சேர்ந்துடலான்னு தைரியமா இருந்தேன். ஆனா இதுக்கு மேல சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு என்று அவள் பெருமூச்சு விட, சற்று நேரம் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்த சந்தோஷ் டக்கன தனது பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்துக்கொண்டு சற்று தூரமாக சென்றான். அதில் ஒரு எண்ணை அழுத்தினான். எதிர்முனையில் அவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் பணிபுரியும் ராகுல் போனை எடுக்க, சார் என்ன சார் இன்னத்துக்கு போன் போடுறீங்க என்று கேட்டான். ராகுல், நான் சேலத்துல நம்ம ஸ்டீல் கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் விஷயமா முக்கியமான மீட்டிங்காக வந்தேன். ஆனா வழியில பஸ் ஒரு இடத்துல நின்று போச்சு. அங்க ஏதோ பாலம் உடைஞ்சிருக்குன்னு வண்டியெல்லாம் அப்படியே நிக்குது. ஆனா நான் அவசரமா நாளைக்கு மார்னிங்குள்ள சென்னைக்கு போய் ஆகணும்.
இப்பவே மணி 2 போகுது. ஓ அப்படியா சார்? அதனால என்ன, நம்ம கம்பெனி வண்டியை கொடுத்து விடுறேன், நீங்க எங்க இருக்கீங்கன்றத லைவ் லொகேஷன் மட்டும் அனுப்புங்க என்றான். அப்படியா? ஆனா இங்க வழி சரியில்லைன்னு சொல்றாங்களே, எப்படி அந்த டிரைவர் மட்டும் என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவாரு? அட என்ன சார், அந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கா? அதை விட ஷார்ட் ரூட்லாம் இருக்கு. நம்ம டிரைவருக்கு நல்லாவே தெரியும் அந்த ரூட் எல்லாம். நீங்க லொகேஷன் மட்டும் அனுப்புங்க சார், இன்னும் 1/2 hourல அவன் அங்க இருப்பான். ஓகே ராகுல் என்று சந்தோஷ் அவன் எண்ணிற்கு லைவ் லொகேஷன் அனுப்ப, ராகுலும் டிரைவரின் எண்ணை சந்தோஷிற்கு அனுப்பினான். போனை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டே ரேவதியிடம் வந்த சந்தோஷ், ரேவதி, நீங்க ஒன்றும் சங்கடப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க கார் வந்துடும், நாம் அதுல சென்னைக்கு போயிடலாம், நீங்க காலையில உங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் என்று சிரித்தான். என்ன சொல்றீங்க என்று அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். ஆமா ரேவதி, இங்க பக்கத்து ஊர்ல எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று நடந்துட்டு இருக்கு, அதை பாத்துக்கிற மேனேஜருக்கு தான் போனை போட்டு வண்டி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அனுப்ப முடியுமான்னு கேட்டேன். அவன் நம்ம வண்டியே இருக்கு, அனுப்புறேன்னு சொல்லிட்டான், நாம் அதுலயே போயிடலாம். அவனை சற்றின் சந்தேகமாக பார்த்தாள் ரேவதி. அதை கவனித்தவன், எனக்கு தெரியுது, இந்த மழைக்கால இருட்டுல அதுவும் அறிமுகமாகி 1/2 மணி நேரத்துல எப்படி ஒருத்தனை நம்பி நாம எப்படி போகிறதுன்னு தானே யோசிக்கிறீங்க? இல்ல, அதுக்காக இல்ல, எனக்கு உங்க சுச்சுவேஷன் நல்லாவே புரியுது ரேவதி. உங்க இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் யோசிப்பாங்க. சரி, இந்தாங்க, இது என்னோட அம்மாவோட ஃபோன் நம்பர், இது எங்க அக்காவோட ஃபோன் நம்பர், இதை வச்சுக்கோங்க. வேணும்னா எங்க அக்கா கிட்ட ஃபோன் போட்டு கேட்டுட்டு நீங்க என் கூட வரலாம். அப்புறம் இதுதான் என்னோட வீட்டு அட்ரஸ், இதையும் வேணா வச்சுக்கோங்க என்று அவனது பாக்கெட்டில் இருந்த விசிட்டிங் கார்டை எடுத்து அவளிடம் கொடுத்தான். அவனை வித்தியாசமாக பார்த்து சிரித்து கொண்டே அதை வாங்கி கொண்டாள் ரேவதி. அப்ப இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம், என் கூட நம்பி வருவீங்களா என்று கேட்டான். சரி என்பது போல் தலையாட்டினாள். சற்று நேரத்தில் ஒரு கார் வந்து சர்ரென அங்கு நிற்க, டிரைவர் இறங்கி கதவை திறந்து கொண்டு நின்றான். வாங்க ரேவதி என்று பின் சீட்டின் கதவை திறந்து அதில் அவளை அமர வைத்து கதவை சாத்திய சந்தோஷ் தான் டிரைவரின் அருகில் ஏறிக்கொண்டான். கார் புறப்பட்டது. உங்க பேரு என்று டிரைவரை அவன் பார்க்க, என் பேர் குமார் சார் என்றான் டிரைவர். ஓகே குமார், இங்கிருந்து உங்களுக்கு சென்னைக்கு போக வேற வழி தெரியுமா? ஐ மீன் ஷார்ட் ஏதாவது என்று கேட்டான். தெரியும் சார், நான் எத்தனையோ வாட்டி போயிருக்கேன். என்ன, அந்த வழி கொஞ்சம் மேடும் பள்ளமா இருக்கும், பகல்ல போறதே கொஞ்சம் கஷ்டம். ஆனா எனக்கு அந்த வழியெல்லாம் நல்லா தெரியும்ன்றதால நான் உங்களை சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுறேன் சார், கவலைப்படாதீங்க என்று சிரித்தான். ஓகே, எப்படியோ காலையில ஒரு 7 மணிக்குள்ள போனா சரியா இருக்கும் என்றான். அதுக்கு என்ன சார், போயிடலாம் என்றான் டிரைவர். சந்தோஷ் திரும்பி ரேவதியை பார்த்து, என்ன ரேவதி, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா என்று கேட்டான். இருக்கு என்று மெதுவாக கூறினாள். சற்று நேரம் அங்கே கார் செல்லும் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்க, அந்த இருட்டான பாதையில் இவர்கள் வண்டி மட்டும் செல்வதை பார்த்து ரேவதி பயப்பட போகிறாள் என்று எண்ணிய சந்தோஷ், பாட்டு எதனா போடலாமே என்று குமாரை பார்த்தான். ஓகே சார் என்று அவன் எஸ்டி கார்டை ப்ளூடூத்தில் கனெக்ட் செய்து பாட்டு போட இளையராஜா ஹிட்ஸ் ஒலிக்க தொடங்கியது. ரேவதியின் மனது சற்று பாட்டில் மூழ்கி பயத்தை மறந்தது. அப்பொழுது பட்டன கார் நிற்க மூவரும் சற்று முன்னால் சென்று பின்னால் வந்தனர். என்ன குமார், ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க என்று கேட்டான் சந்தோஷ். சார், நான் நிறுத்தல, வண்டி நின்னு போச்சு, இருங்க என்னன்னு பாக்குறேன் என்று இறங்கி செல்போன் இருந்த டார்ச்சை அடித்து பார்த்தான். என்ன குமார் என்று சந்தோஷ் கண்ணாடியை இறக்கிவிட்டு கேட்க, சார் வண்டி சகதியில மாட்டிக்கிச்சு சார், 4-5 பேர் இருந்தாதான் தள்ள முடியும், இல்லைன்னா வண்டி நகர சான்ஸே இல்லை என்று கூறினான் குமார். இதை கேட்டு ரேவதிக்கு மீண்டும் பயம் ஒட்டிக்கொள்ள அவள் முகத்தில் மீண்டும் கலவரம் ஒட்டிக்கொண்டது. அதை கவனித்த சந்தோஷ், ரேவதி நீங்க ஒன்னும் சங்கடப்படாதீங்க, இருங்க நான் இறங்கி என்னன்னு பாக்குறேன் என்று வண்டியில் இருந்து இறங்கி பார்த்தான். பின் சக்கரங்கள் இரண்டும் சேற்றில் நன்கு இறங்கி இருக்க அதை தூக்கி விடுவது அவ்வளவு எளிதில் நடக்கும் காரியமாக தெரியவில்லை. இருந்தாலும் குமாரிடம் வண்டியை ஸ்டார்ட் செய்யும்படி கூறிவிட்டு சட்டியை நன்கு மடித்து விட்டு கொண்டு அந்த சேற்றில் நடந்து பின்னால் சென்ற சந்தோஷ் அதை தள்ள கையை வைத்தான். இதற்குள் மழை மீண்டும் தூர ஆரம்பித்தது. அவன் கைகள் வழுக்க ஆரம்பித்தன. ரேவதி இதையெல்லாம் பார்த்து கொண்டே காரில் இருந்து இறங்கினாள். அந்த சேற்றில் அவள் கால்கள் சரண உள்ளே சென்றது. என்ன ரேவதி, நீங்க இறங்குனீங்க, நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் தள்ளுறேன் என்றான். இல்ல சந்தோஷ், பாவம், நீங்க ஒருத்தரே கஷ்டப்பட்டு தள்ளும் போது நான் மட்டும் எப்படி உட்கார்ந்து இருக்கிறது, இருங்க என்று அவளும் புடவை எடுத்து செருகி கொண்டு வண்டியில் கையை வைக்க, ஓகே குமார் ஸ்டார்ட் பண்ணுங்க, 1
2 3 புஷ் என்று கத்திக்கொண்டே தள்ளினான் சந்தோஷ். ரேவதியும் பலத்தை எல்லாம் திரட்டி வண்டியை தள்ள கார் சர்ரென ஸ்டார்ட் ஆகி முன்னால் சென்று சேற்றின் மேலே ஏறி கெட்டியான இடத்தில் போய் நின்றது. ஏய் சூப்பர் என்று இருவரும் கத்திக்கொண்டே கையடித்து கொண்டு கலகலவென சிரித்தனர். உடனே குமார் வண்டியில் இருந்த வாட்டர் பாட்டிலை அவர்களிடம் கொண்டு வந்து கொடுக்க இருவரும் கைகளை அலம்பிக் கொண்டு காரில் ஏறினர். வண்டி மீண்டும் புறப்பட்டது. ரேவதி, நீங்க நல்லா நினைச்சிட்டீங்களா என்று திரும்பி பார்த்தான் சந்தோஷ். பரவாயில்ல, அவ்வளவா நினையல. ஆனா பாவம், உங்க பேண்ட் தான் ரொம்ப சேராயிடுச்சு. அதனால என்ன இருக்கு, பரவாயில்ல. எனக்கு கருத்து தெரிஞ்சு இன்னைக்குதான் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு அதுல ஜெயிச்சிருக்கேன் என்று சிரித்தான். ரேவதியும் சிரித்தாள். காலை 7 மணிக்கு வண்டி சென்னையை வந்தடைய மவுண்ட் ரோட்டில் இருக்கும் ஒரு ஹோட்டலின் அருகே இறங்கி கொண்டாள் ரேவதி. எதுக்கு ரேவதி? எங்க வீடு இங்கதான் பக்கத்தில் இருக்கு, வாங்களேன், அங்கே போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறமா கிளம்புவீங்க என்றான் சந்தோஷ். பரவாயில்ல சந்தோஷ், நீங்க இவ்வளவு ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம். இதுக்கே நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஆ, என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உங்க கூட பேசிக்கிட்டே நான் இந்த ஒரு இரவு டிராவல் பண்ணது என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளாயிடுச்சு. உங்க பேச்சு எனக்கு எவ்வளவோ மோட்டிவேஷனா இருந்தது. நான் இதுவரை இருந்த மைண்ட் செட்டை அப்படியே உங்க பேச்சு மாத்திடுச்சுன்னு கூட சொல்லலாம். அப்படியா? என்னோட பேச்சு உங்களை இந்த அளவு மாத்திருக்குன்னா உண்மையில எனக்கு அதை விட சந்தோஷம் வேற இல்லை. சரி, நான் கிளம்புறேன் சந்தோஷ், ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். ரேவதி, உங்க ஃபோன் நம்பர் இருந்தா என்றவன் தயங்க. இல்ல சந்தோஷ், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட நின்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா உங்க பாதை வேற, என்னோட பாதை வேற. அது எப்பவும் சேராது, சேரவும் வாய்ப்பில்லை. என்னை தப்படுத்துக்காதீங்க என்று விரைந்து சென்று விட்டாள். இவ ஒரு வித்தியாசமா இருக்காளே என்று எண்ணிக்கொண்டே காரில் ஏறினான். 6 மாதங்கள் சென்றது. இந்த 6 மாதங்களில் சந்தோஷிடம் நிறையவே வித்தியாசங்கள் தெரிய அவனது பொறுப்பு தனது தந்தையை ஓய்வெடுத்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு அவன் நிர்வாகத்தை கவனிப்பது, வீட்டிலும் பொறுப்பாக இருப்பது, இதனுடன் சேர்ந்து கொண்டு தனது அக்காவின் திருமணத்திற்கும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருப்பதை எல்லாம் பார்த்த கோமதியும் சந்தானமும் மிகவுமே தனது மகனை பார்த்து ஆச்சரியமும் பெருமையும் அடைந்தனர். சந்தோஷ் இவ்வளவு பொறுப்பாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் அவனது மனதில் ரேவதியின் நினைவு மட்டும் அகலவில்லை. தான் இவ்வளவு பொறுப்பாக மாறவும், தன்னை பார்த்து தனது தாயும் தந்தையும் சந்தோஷமும் நிம்மதியும் அடைய அன்று ஒரு நாள் அவளிடம் பேசிய பேச்சுக்களே காரணம் என்று மனதார நம்பினான். அவளை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் என்றும் அவளிடம் தன் மனதில் இருக்கும் காதலை சொல்ல வேண்டும் என்றும் அவன் துடிதுடித்துக் கொண்டிருந்தான். அதற்கு சந்தர்ப்பம் கூடிய சீக்கிரம் வாய்க்கப் போகிறது என்பதை அவன் அறியாமல் இருக்க அன்று சந்தோஷம் சந்தானமும் இன்கம் டாக்ஸ் ஆபீஸிற்கு சென்று தனது கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமாக கொடுத்திருந்த டாக்ஸ் ஃபைலை சரிபார்க்க புதிதாக வந்த ஆபீசரை காண சென்றனர். அப்பொழுது கிளர்க் அவர்களை பவ்யமாக அழைத்து கொண்டு போய் ஆபீசர் அறையில் விட ஃபைலை பார்த்து கொண்டிருந்த ஆபீசர் நிமிர்ந்து சந்தானத்தை பார்த்தாள். சந்தானத்திற்கு பின்னால் நின்று கொண்டிருந்த சந்தோஷ் அவளை பார்த்த ஒரு நிமிடம் ஆடி போக அவனை பார்த்த ரேவதியும் ஆச்சரியமடைந்தாள். சந்தோஷ், நீங்க என்றவள் தயங்க. ஆமா ரேவதி, நானே தான் சந்தோஷ். இவர் எங்க அப்பா சந்தானம், ஆர்கேஎம் எம்டி என்று சிரித்தான். அப்படியா, உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க சார் என்று சந்தானத்திடம் மரியாதையோடு கூறினாள். அவள் இவ்வளவு பெரிய ஆபீசராக இருந்தாலும் எந்த பந்தாவும் காட்டிக்கொள்ளாமல் அடக்கத்தோடு நடந்து கொள்வதை பார்த்து அதிசயித்த சந்தானம் சேரில் அமர சந்தோஷம் அமர்ந்து கொண்டான். ஆமா, என் சன்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்று கேட்டார் சந்தானம். தெரியும் சார். ஒரு விதத்துல நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்க காரணமே உங்க மகன் தான் என்று சிரித்துவிட்டு அன்று நடந்ததை கூறினாள். தனது மகனை பெருமையோடு திரும்பி பார்த்த சந்தானம், பரவாயில்லப்பா, நீ உங்களுக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்றார். அப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஈவன் அன்னைக்கு உங்களை நான் பார்த்ததாலதான் பொறுப்பே இல்லாம இருந்தடா இந்த அளவுக்கு மாறிக்கண்ணே சொல்லலாம் என்று சிரித்தான் சந்தோஷ். சந்தானம் அமைதியாக அவனை பார்த்து கொண்டே திரும்பி ரேவதியை பார்த்து, மேடம், அந்த சேல்ஸ் டாக்ஸ் ஃபைல என்று அவர் கூறுவதற்குள், நான் பார்த்துட்டேன் சார், அதுல ஒரு சின்ன வேலை தான் இருக்கு, அதை நீங்க சரி பண்ணி கொடுத்துட்டா நான் அதை மூவ் பண்ணிடுவேன் என்றாள். அப்படியா, அது என்னன்னு சொல்லுங்க மேடம், நான் இன்னைக்கே எங்க ஆடிட்டர் கிட்ட சொல்லி அதை சரி பண்ணிடுறேன். ஓகே, நான் சொல்றேன், அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. நான் உங்க ஆடிட்டர் கிட்ட பேசிட்டு நாளைக்கே கூட அனுப்பிடுறேன்.
நீ எங்க இதுக்காக அலைய வேண்டாம் என்றாள். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இதுவே உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இதுதான் சாக்குன்னு பணம் கொடுத்தாதான் நாங்க மூவ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நேர்மையா இருக்கீங்களே என்றார். அவள் மெலிதாக சிரிக்க, இதுல என்ன சரி இருக்கு? நாங்க இங்க பாக்குற வேலைக்கு அரசாங்கம் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குது, அதுவே போதும். அதை விட்டு இப்படி அநியாயமா சம்பாதிக்க என் மனசாட்சி இடம் கொடுக்காது. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க ஃபைலை பத்தி கவலைப்படாதீங்க, நான் அதை மூவ் பண்ணிடுறேன் என்றாள். அவளுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருந்த சந்தானம், சந்தோஷ், அப்ப என்னப்பா, நம்ம கிளம்பலாமா? மேடம் நம்ம வேலைய ஈஸியாக்கிட்டாங்க. அப்ப நாங்க கிளம்புறோம் மேடம் என்று கிளம்பினார். அப்பா, நான் வரேன், நீங்க போங்க என்று சந்தானம் அவரிடம் கூற, அவர் இருவரையும் ஒரு தரம் பார்த்துவிட்டு, சரிப்பா, நான் கார்ல வெயிட் பண்றேன், வந்துடு என்று சிரித்து விட்டு கிளம்பினார். அவர் சென்றதும் ரேவதி அவளாக பார்த்து புன்னகை செய்தான் சந்தோஷ். என்ன சந்தோஷ், ஹாலே மாறிட்டீங்க? அன்னைக்கு நான் பார்த்த சந்தோஷுக்கும் இன்னைக்கு பாக்குற சந்தோஷுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியுது என்று சிரித்தாள். ஆமா ரேவதி, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். நானா? ஆமா, அன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தைகள் தான் எனக்குள்ள இருந்த பொறுப்பான சந்தோஷ தட்டி எழுப்பிச்சு. நமக்கும் கீழே உள்ளவர்கள் கொடின்னு சொல்லுவாங்களே, அது போல எனக்கும் கீழே எத்தனையோ பேர் அடிப்படை வசதிக்கே தவிக்கும் போது நான் இவ்வளவு வசதியோட பிறந்து வளர்ந்து அந்த பொறுப்புகளை ஏத்துக்க கஷ்டப்பட்டுட்டு எங்க அப்பாவை திட்டிக்கிட்டு இருந்தனேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம்தான் எங்க அப்பாவோட கஷ்டம் எனக்கு புரிஞ்சுது. அதனோட மாற்றம் தான் இதுவா என்று சிரித்தாள். ஆமா, சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த வேலை கிடைச்சிடுச்சு சந்தோஷ். அன்னைக்கு நீங்க பண்ண அந்த உதவிய என் வாழ்நாள்ல நான் மறக்கவே முடியாது. உங்களை பத்தி எங்க அம்மா கிட்டயும் சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப என்னோட வருமானத்துல என் தம்பியை நல்லா படிக்க வைக்கிறேன், எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிறேன், அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. அப்படியா? வெரி குட். ஆனாலும் என்னை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல என்று அவளை குறும்பாக பார்த்தான். அவள் மெலிதாக சிரிக்க, அதனால என்ன இருக்கு? இதோ இப்ப விதி நம்மளை பார்க்க வைக்கலையா? அது போல ஒரு நாள் நம்ம சந்திப்பொன்னு நம்பினேன், அது நடந்துடுச்சு என்று சிரித்தாள். சரி ரேவதி, அதே விதி நம்மளை இன்னொரு நாளும் சந்திக்க வைக்க போகுதுன்னு இப்ப நான் சொல்றேன் பாருங்க என்று சிரித்து கொண்டே அவன் பேக்கில் இருந்த ஒரு பத்திரிகை எடுத்து அவளிடம் கொடுத்தான். என்ன பத்திரிகை இது என்று கேட்டுக்கொண்டே அவனை பார்த்தாள். இது என்னோட அக்கா கல்யாண பத்திரிகை ரேவதி. அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம், நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு அங்க உங்களை தவிர யாரையும் தெரியாதே. அதனால என்ன இருக்கு, நான் இருக்கனே, அது போதாதா? உங்களை கிட்ட இருந்து பத்திரமா கவனிச்சு அனுப்புறேன் என்று சிரித்தான். அதுக்கு இல்ல என்று அவளும் வெட்கத்தால் சிரிக்க, அதுதான் எங்க அப்பாவும் இருக்காரு ரேவதி. அவருக்கும் உங்களை இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு. அவர் உங்ககிட்ட பேசினத பார்த்தா உங்களை அவருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மறக்க மாட்டாரு. சரி, நான் வரேன் சந்தோஷ் என்று சிரித்தாள். வெள்ளிக்கிழமை ஹோட்டல் சோழா பெரிய மனிதர்களாலும் விஐபிக்களாலும் நிரம்பி வழிய வந்தவர்களை எல்லாம் சந்தோஷும் சந்தானமும் கோமதியும் வரவேற்று உபசரித்துக் கொண்டிருந்தனர். சந்தோஷ் பிஸியாக இருந்தாலும் அவனது விழிகள் ரேவதியின் வருகைக்காக வாசலையே பார்த்து கொண்டிருக்க, அழகான தேவதையை போல் வந்து கொண்டிருந்த ரேவதியை பார்த்து அவன் பிரமித்து நின்றான். அவனை அறியாமல் அவன் கால்கள் அவளை நோக்கி விரைந்து சென்றன. ஏய் ரேவதி, வாங்க வாங்க என்று மலர்ந்த முகத்தோடு அவளை வரவேற்றான். ரேவதி சிரித்து கொண்டே தலையாட்டி கொண்டு சுற்றி பார்த்தாள். அப்பா, என்ன பிரம்மாண்டமா இருக்கு என்று அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். இவ்வளவு பிரம்மாண்டமோ உங்க சிம்பிளுக்கு முன்னாடி நிக்கவே முடியாது ரேவதி என்று சிரித்தான். சரி, உங்க அக்காவை பார்க்கலாமா என்று அவள் கேட்க, ஓ ஷூர், வாங்க என்று அவள் அழைத்து கொண்டு மேடைக்கு சென்று தனது அக்காவிற்கு அறிமுகம் செய்தான். பிறகு ரேவதி அவளுக்கு கிஃப்ட் கொடுக்க அவளை அழைத்து கொண்டு கீழே வந்த சந்தோஷ் தனது தந்தையிடம் அவளை அழைத்து சென்றான். அவளை பார்த்து ஆச்சரியம் அடைந்த சந்தானம் அவளை அன்போடு வரவேற்று பேசிக் கொண்டிருக்க, இதற்குள் கோமதி அழைத்து வந்த அறிமுகம் செய்தான் சந்தோஷ். கோமதிக்கு ரேவதியின் அடக்கம், பண்பு, அழகு அனைத்தும் பிடித்துவிட அவளை அன்போடு அழைத்து சென்று அவளை அருகிலிருந்து உணவு பரிமாறினாள். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எங்க சந்தோஷ் உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். அவனோட இந்த திடீர் மாற்றம், பொறுப்பான நடவடிக்கை எல்லாம் அன்னைக்கு உன்னை அவன் பார்த்ததுல இருந்து தான் ஏற்பட்டிருக்கு. இதுக்காகவே நாங்க உனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதுவும் இல்லாம உன்னோட நேர்மையை பத்தி கூட அவங்க அப்பா ரொம்ப சொல்லிட்டு இருந்தாரு.
நீ நல்லா இருக்கணுமா என்று வாழ்த்தினாள் கோமதி. ரேவதி அவளிடம் ஆசி வாங்கி கொண்டு புறப்பட்டாள். இதற்குள் சந்தோஷ் வந்து அவளை அழைத்து கொண்டு வெளியே சென்றான். தனது கார் டிரைவரை அழைத்து, இவங்களை பத்திரமா வீட்டில் இறக்கி விட்டுட்டு வரணும் என்று கூறிவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி என்று அவளை உற்று பார்த்தான். அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே நின்ற ரேவதி, இதனால என்ன இருக்கு என்று மெதுவாக கூறிக்கொண்டே தலையை குனிந்து கொண்டாள். அப்ப திரும்பவும் எப்ப என்றவன் கேட்க, விதி இருந்தா திரும்பவும் நம்ம சந்திக்கலாம் என்றவனை பார்த்து கூறிவிட்டு சிரித்தாள். ஆமா ஆமா, அதுவும் சரிதான் என்று அவனும் சிரித்துவிட்டு மனமின்றி கார் கதவை திறக்க அவள் ஏறிக்கொண்டு கையை ஆட்டினாள். அவன் மனது ஏனோ கனத்தது. மெதுவாக அவனும் கைகளை ஆட்டினான். கார் விரென பறக்க அவன் அப்படியே நின்று கொண்டிருப்பதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த கோமதியிடம் வந்தார் சந்தானம். என்ன கோமதி, இங்க நின்று என்ன பார்த்துட்டு இருக்கிற என்று கேட்டார். என்னங்க, அந்த பொண்ணு ரேவதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன், ரொம்ப நல்ல பொண்ணு. நான் தான் ஏற்கனவே அவளை பத்தி சொல்லியிருக்கனே. ஆமாங்க, ஆனாலும் நான் அவளை பத்தி கேட்கறேன்னா. தெரியும் கோமதி, நானும் முதல்ல இருந்தே உன் பையனை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த பொண்ணை நம்ம சந்தோஷ் விரும்புறான்னு சொல்ல வரியா என்று கேட்டார். ஆமாங்க, ஆனா எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் அவ நல்ல பொண்ணுன்னு சொல்றீங்க. அதுக்காக எப்படி கோமதி அவளை நம்ம மருமகளா கொண்டு வர முடியும்? நம்ம பையனுக்கு நான் பெரிய இடத்துல இருந்து என்றவர் கூறுவதற்குள், என்னங்க நீங்களும் எப்படி பேசுறீங்க? ஒரு மனுஷனுக்கு ஒழுக்கத்தை விடவும் நேர்மையை விடவும் நல்ல பண்பை விடவும் அந்தஸ்து பெரிய விஷயம் இல்லைன்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே. அதுவும் இல்லாம இன்னைக்கு நம்ம சந்தோஷ் இவ்வளவு பொறுப்போட இருக்கானா, அதுக்கு காரணம் அந்த பொண்ணு தானேங்க. அவர் முகத்தில் சற்று நேரம் அமைதி நிலவ, ஓகே கோமதி, வீட்டு எஜமானி அம்மா, நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? இஷ்டம் எதுவா அதே செய். நாளைக்கே கூட போய் நாம் அந்த பொண்ணு வீட்டுல பேசிடுவோம் என்றார். மறுநாள் காலை கோமதியும் சந்தானமும் ரேவதியின் வீட்டிற்கு செல்ல அவர்களை வரவேற்று உபசரித்த அவளது தாய் ராஜேஸ்வரி விஷயத்தை கேட்டு அதிர்ந்து போனாள். அவளது மனதில் பலவித உணர்ச்சிகள் வந்து போனது. ஐயா, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு நான் கனவுலையும் நினைக்கல. எல்லாம் அவளோட நல்ல குணத்துக்கு அந்த ஆண்டவன் கொடுத்த பரிசு தான். ஆனா என் பொண்ணு இதுக்கு என்ன சொல்றான்னு தான் என்றவள் தயங்க, அதையும் இப்பவே கேட்டுடுவோம் என்று கோமதி அங்கே அமைதியாக நின்று கொண்டிருந்த ரேவதியிடம் எழுந்து சென்றாள். என்ன ரேவதி, அமைதியா இருக்கிற? உனக்கு எங்களை பிடிக்கலையா என்று சிரித்து கொண்டே கேட்டாள். பட்டன் அவளை நிமிர்ந்து பார்த்த ரேவதி, அம்மா அதுக்கு இல்ல, என்னதான் இருந்தாலும் உங்க வசதிக்கும் தகுதிக்கும் நாங்க எப்படி என்று தயங்கினாள். இதோ பாரு ரேவதி, வசதி தகுதி இதை பத்திலாம் எதுவும் பேசாத. எங்க சந்தோஷுக்கு உன்னை விட ஒரு தகுதியான பொண்ணை நாங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. என் பையன் சொன்ன பேச்சு கேட்காம பொறுப்பு இல்லாம இருந்தான். அவங்க அப்பாவும் நானும் அவனை நினைச்சு வருத்தப்படாத நாளே இல்லை. அப்படி இருந்தவனை அன்னைக்கு ஒரு நாள் உன்னோட சந்திப்பும் பழக்கமும் இப்படி ஆக்கிருக்குன்னா இனி வாழ்நாள் புறாவும் நீ அவன் கூட இருந்தா அவன் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். அதை யோசிச்சுதான் நாங்க உன்னை எங்க மருமகளா கொண்டு போக ஆசைப்படுறோம் என்றாள். ஆமாம்மா, அன்னைக்கு உன்னை மொத பார்க்கும் போதே உன்னை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வந்தா நல்லா இருக்கும். அதை விட எனக்கு வேற என்னமா பெருமை இருக்கு என்றார் சந்தானம். ரேவதி சிரித்து கொண்டே தலையை ஆட்ட 3 மாதங்களில் ரேவதி சந்தோஷ் திருமணம் இனிதே நடந்தேறியது. அனைவரும் அவர்களை அச்சதை தூவி வாழ்த்தினர். அன்று முதலிரவு அறையில் சந்தோஷ் அவள் கைகளை பிடித்து கொண்டு அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தார். என்னங்க அப்படி பாக்குறீங்க என்று வெட்கத்தோடு கேட்டாள். ரேவதி, அன்னைக்கு உன்னை மொத சந்திக்கும் போது நீ அந்த சின்ன சிவர்ல சாஞ்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்த. அப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கல நீ தான் என்னோட வருங்கால பொண்டாட்டின்னு. ஆமா, அன்னைக்கு உன் போன் நம்பரை கேட்டா அதெல்லாம் தர முடியாது, உன் பாதை வேற என் பாதை வேறன்னு சொன்ன. இப்ப எங்க அம்மா அப்பா வந்து பொண்ணு கேட்டதும் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச என்று சிரித்தான். என்ன செய்யறது, பெரிய இடத்துல இருந்து வந்து பொண்ணு கேட்கறாங்க, வேண்டான்னு எப்படி சொல்றது என்று குறும்பாக அவனை பார்த்தாள். அடி பாவி, அப்ப பெரிய இடன்றதாலதான் ஒத்துக்கிட்டியா? உனக்காக அன்னைக்கு மழையில கஷ்டப்பட்டு வண்டியை தள்ளி உன்னை கொண்டு வந்து பத்திரமா சேர்த்த இந்த சந்தோஷத்துக்காக இல்லையா என்று அவள் காதை பிடித்து திருகினான். விடுங்க, சும்மா சொன்ன அதுக்காக இப்படி பண்றீங்களே என்று அவன் கைகளை எடுத்து விட்டவள். அன்னைக்கு நான் உங்க கூட பழகின அந்த ஒரு நாள்லயே
நீங்க என் மனசுல வந்துட்டீங்க. ஆனா உங்க வசதி, உங்க அந்தஸ்து இதெல்லாம் பார்த்துதான் நான் என் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டேன். ஆனா நான் பயந்தது போல நீங்க இல்லைன்றது இப்பதான் தெரிஞ்சுது. அதுதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் என்றவன் தோளில் சாய்ந்தாள். அதுதானே பார்த்தேன். ஏன் ரேவதிய பத்தி எனக்கு தெரியாதா? அந்த ஒரு நாள் சந்திப்பு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமான நாளா மாறிடுச்சு பாரு என்று அவள் தோள்களை அணைத்து கொண்டான் சந்தோஷ். இத்துடன் ஒரு நாள் மழையில் கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நிப்பிலே இருங்க. இப்படிக்கே வியல் உங்கள் சகி.